ஜனநாயகன் படத்தின் செல்ஃபி ஷூட்டிங்கில் பங்கேற்ற ரீதா என்கிற திண்டுக்கல் ரீட்டா தான் பொதுப்பணித்துறை பொறியாளரை ஆபாச படம் எடுத்து லட்சக்கணக்கில் பணம் பறித்த புகாரில் கைதாகி இருக்கும் தாவேக பெண் நிர்வாகி. திண்டுக்கல் நத்தம் சாலையில் வசித்து வரும் பொதுப்பணித்துறை பொறியாளர் ஒருவருடன் ரீதாவிற்கு திருமணம் தாண்டிய உறவு இருந்துள்ளது. அப்போது அவருடன் தனிமையில் இருந்ததை வீடியோவாக எடுத்து வைத்திருந்த ரீதா அதனை காண்பித்து மிரட்டி அவரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில லட்சங்கள் வரை பணத்தை கறந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் அளவுக்கு அதிகமாக பணம் கேட்டு மிரட்டியதால் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பிய அந்த அதிகாரி காவல்துறையினரின் உதவியை நாடினார். இதனையடுத்து திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலைய போலீசார் ரீதாவை பிடித்து விசாரித்த போது பணம் பறித்தது உறுதியானதால் ரீதாவை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஏற்கனவே ரீதா மீது IAS அதிகாரி ஒருவரை இதுபோன்ற ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த வழக்கு மற்றும் கஞ்சா வழக்கு நிலுவையில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட ரீதாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நிலக்கோட்டை மகளிர் சிறைச்சாலையில் அடைத்தனர். இதே பிளாக்மெயில் வேலையாக சுற்றி வந்த திண்டுக்கல் ரீட்டா சிறை பறவையாகி ஜெயிலில் கம்பி எண்ணி வருகின்றார். பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன் மற்றும் வேல்ராஜ்.